இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களையும் 25வது வசனத்தையும் வாசிப்போம். மத்தேயு 26 20 முதல் 22 25. சாயங்காலமான பொழுது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கினார்கள். 25 வாசிப்போம். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, இந்த சம்பவம் நாம் எல்லோருக்கும் அது அறிந்த ஒரு சம்பவம் தான். இந்த வேத பகுதி நாம் எல்லோரும் படித்த நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதிக்கு இப்பொழுது வந்துவிட்டார். ஊழியத்தின் கடைசி பகுதியில வந்து அவர் கடைசியாக ஆசரிக்க போகின்ற கடைசி பஸ்கா பண்டிகை இது. இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படும்படியாய் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் போய் எந்த இடத்திலே எந்த மனிதனை பார்த்து எந்த இடத்திலே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய் அப்படியே தன்னுடைய பஸ்காவை ஆசரித்து விட்டு இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த நாள் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த சாயங்காலமான பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடும் என்ன பண்ணுகிறார்? இப்ப அந்த பஸ்காவை உண்ணும்படியாய் போஜனம் பண்ணும்படியாய் சுற்றிலும் அமர்ந்து பந்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக பந்தி இருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆவியிலே துக்கப்படுகிறவராய், ஆவியில துக்கப்பட்டவராய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கலங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்க வந்த அந்த சந்தோஷமான வேளையிலே ஆண்டவருடைய உள்ளத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு துக்கம், அந்த துக்கம் அவரை என்ன பண்ணுகிறது? சீஷர்களோடு பேச வைக்கிறது. என்ன சொல்லுகிறார்? 21வது வசனம் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், இப்போ ஆண்டவர் 12 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதை சொன்ன பொழுது இதை கேட்ட சீஷர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாகிவிட்டது, ஒரு பயம் வந்து விட்டது. என்ன, ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் வந்து அமர்ந்து விட்டு பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது இது எதிர்பார்க்காத ஒரு கேள்வி, எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்டாக காணப்படும் பொழுது இதை கேட்ட சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்களும் ஆவியிலே துக்கம் அடைந்து என்ன பண்ணுகிறார்கள்? ஆண்டவராக கர்த்தரை பார்த்து கேட்கிறார்கள். ஒவ்வொருவராக இப்பொழுது கேட்கிறார், ஆண்டவரே, நானோ அந்த நீ சொன்ன அந்த மனிதன் நானோ என்று 11 பேரும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். ஆண்டவர் அதற்கு பதில் ஒன்றும் கொடுக்கவில்லை, அமைதலாக இருக்கிறார். ஆனால் 12வது ஒருத்தன், யாரு? 11 பேர் கேட்டுவிட்டு 12வது கடைசியாக ஒருத்தன் அப்பாவியை போல, ஒன்றும் அறியாதவனை போல, யாரது? யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். 25வது வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, அவனும் எப்படிதான் கேட்கிறான்? ஒன்றும் அறியாதவனை போல, அப்பாவியை போல அவனும் பார்த்து ஆண்டவரை பார்த்து 11 பேர் எப்படி கேட்டார்கள் அப்படியே அவனும் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நானோ என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய வாயை திறந்து என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர், நீர் சொன்னபடிதான். 11 பேர் சொன்ன பொழுது அவர் வாய் திறக்கவில்லை. இப்பொழுது யூதாஸ் காரியத்தை சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? அன்று பஸ்காவை ஆசரிக்க வந்த ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்?
உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். உங்களுடைய பதில் என்ன? சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? நானோ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் முடிவில்? அவருடைய பதில் வேணும்ல. ஆண்டவருடைய பதில் என்ன? என்ன ஆண்டவருடைய பதில்? நீ சொன்னபடிதான். ஆண்டவருடைய பதில் என்ன? நீ சொன்னபடிதான். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? நீங்கள் சொன்னபடிதான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஒரு நாள் என்னை காட்டி கொடுக்க போகிறீர்கள். எப்படி நான் காட்டி கொடுக்க போகிறேன்? எப்படி நான் காட்டி கொடுக்க போகிறேன்? இந்த காட்டி கொடுத்த இந்த யூதாசனுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யூதாஸ் ஏன் இந்த செயல்களை அவன் செய்தான்? 11 பேரும் இந்த செயல்களை செய்யவில்லை. ஏன் யூதாஸ் இந்த செயலை செய்தான்? யூதாஸினுடைய வாழ்க்கை என்ன? யார் இந்த யூதாஸ்? அவனுடைய வாழ்க்கை என்ன? அவனுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? நாம் எல்லோரும் அந்த நிலையிலே இருக்கிறோமா என்று இந்த செய்தியின் முடிவிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் அந்த 11 சீஷர்களை போல ஆண்டவரை பார்த்து நானோ நானோ என்று கேட்கிறோமா? அல்லது யூதாஸ் கேட்டது போல ஆண்டவரை பார்த்து நானோ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படியே நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்லுவாரா? இந்த வித்தியாசத்தை நாம் எப்பொழுது கண்டுபிடிக்க முடியும்? இந்த செய்தியின் முடிவிலே நாம் 11 பேராக இருக்கிறோமா அல்லது யூதாஸை போல இருக்கிறோமா? யார் இந்த யூதாஸ்? யூதாஸை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்போம். மத்தேயு 10 1-4. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அவர்களுக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது ஆண்டவர் 12 பேரை அழைத்து அவர்களுக்கு சீஷர்கள் என்று பெயரிட்டு அவர்கள் கையில் சில அதிகாரங்களை கொடுக்கிறார். கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? பிசாசுகளை துரத்துங்கள், அசுத்த ஆவிகளை துரத்துங்கள், வியாதியர்களை சுகமாக்குங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்ததாக 2வது வசனம். இப்பொழுது அவர்களுக்கு என்ன பெயர்? முதலாவது அவர்களுக்கு சீஷர்கள் என்று இருந்த பெயர் இப்பொழுது என்ன பெயராய் மாறுகிறது? அப்போஸ்தலர்கள் என்ற இன்னொரு அடுத்த நிலைக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு செல்கிறார். அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் ஆவன என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த வாசிங்க தொடர்ந்து. அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, யாக்கோபு, லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. இவர்கள் 12 பேரை இந்த யூதாஸ் காரியோத் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யூதாஸ் காரியோத் யார் என்றால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் ஒரு சீஷன் அவன். 12 சீஷர்களிலே ஒரு சீஷன். அவனை ஆண்டவர் எப்படியாய் மாற்றுகிறார்? சீஷன் ஸ்தானத்திலிருந்து அவனை அப்போஸ்தலன் என்ற ஒரு ஸ்தானத்திற்கு ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ சீஷனாக அழைக்கப்பட்டவன் அப்போஸ்தலனாக அவன் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சீஷனாக அழைக்கப்பட்டவன் அப்போஸ்தலனாக மாற்றப்பட்ட இவன், ஆண்டவர் இந்த 12 பேரை மேலோட்டகமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி தெரிந்து கொள்ளவில்லை? மேலோட்டகமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்றால், வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 17 11 12 2 வசனத்தை வாசிப்போம். நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் யார்? அந்த இவர்கள் 12 அப்போஸ்தலர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, இவர்கள் யார்? இந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு யார் கொடுத்தது? பரலோக பிதாவால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட 12 சீஷர்கள் இவர்கள். நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி காத்துக்கொள்ளும். போதுங்க சிஸ்டர். இப்ப பாருங்க, இவர்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? பரலோக பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால்
இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது சாதாரணமாக பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். லூக்கா 6வது அதிகாரம் 12-13 வாசிக்க முடியும். ராம் முழுவதும் அவர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. லூக்கா 6:12-13 வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி, பாருங்க, அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியா, இந்த 12 பேரை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியா அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது வரவழைத்து தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாருங்க, ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுக்கப்பட்ட 12 பேர் தான் இந்த சீஷர். அதுல ஒருத்தர் யாரு? யூதாஸ் காரியோத்து. அப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யூதாஸ் காரியோத்து, பாருங்க, எதற்காக ஆண்டவர் இந்த 12 பேரை தெரிந்தெடுக்க வேண்டும்? என்ன நோக்கம்? ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவருக்கு 12 பேர் தேவைப்பட்டது? ஏன் ஆண்டவர் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? நம்மை கொண்டு ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்ததற்கு பின்பதாக ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனாலதான் சீஷர்களை அழைத்தார். நம்மை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? சீஷர்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நாம் அறிந்தோமானால் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மார்க் 3வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, முதலாவது எதற்காக தெரிந்து கொண்டாரா? அவர்கள் தம்மோடு கூட இருக்கும். யாரோடு கூட இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கவும். இரண்டாவது, அவர்கள் பிரசங்கம் பண்ணவும் அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி துரத்தும்படி 3 காரியங்களுக்காக ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது, அவர்கள் இயேசுவோடு தங்கி இருக்கவும் அல்லது இயேசுவோடு கூட என்ன இருக்கவும். நீங்கள் இதை ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் இந்த பகுதியை ஆங்கிலத்தில் வாசிங்கள். அந்த பகுதியை இது இந்த டிரான்ஸ்லேஷன்ல they might be with him இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் அது இப்படியாய் சொல்லுகிறது, to stay constantly with him. எப்பொழுதும் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும்படியாக, எப்பொழுதும் ஆண்டவரோடு தங்கி இருக்கும்படியாக தான் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்? சீஷர்களை தெரிந்தெடுத்தார். ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார்? எப்பொழுதும் அவரோடு கூட தங்கி நடக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் அவரோடு கூட தங்கி இருக்கும்படியா. நாம் நம்முடைய வாழ்க்கையில கேட்டு பார்ப்போம், எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு தங்கி இருக்கிறோம்? ஆண்டவரோடு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை சொல்லியிருக்கிறார். எதற்காக? எப்பொழுதும் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே தெரிந்தெடுத்த ஆண்டவர். நாம் எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு தங்கி இருக்கிறோம்? அல்லேலூயா! எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு செலவிடுகிறோம்? நாம் எல்லோரும் யாருக்காக தான் வாழ்கிறோம்? ஆண்டவருக்காக தான் வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்காக தான் வாழ்கிறோம். உண்மை அதுல நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்கிறோம். இதுல எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்காக தான் நாம் வாழ்கிறோம். எத்தனை பேர் வாழ்க்கையில அந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வது அல்ல, எனக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா, அதுதான் கேள்வி. நான் கிறிஸ்துவோடு நடக்கிறேன் என்பது சொல்லுவது அல்ல, நான் நடக்கும்பொழுது கிறிஸ்து என்னோடு கூட நடக்கிறாரா, இது மிகவும் முக்கியம். நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவது முக்கியம் அல்ல, நான் வாழ்கிறது கிறிஸ்துவனாக வாழ்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, எனக்குள் என்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறாரா என்பது முக்கியம். ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் சீஷர்களை? ஏன் நம்மை தெரிந்தெடுத்தார்? அவரோடு கூட தங்கி இருக்கும்படியா. இரண்டாவது அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், எதற்காக? பிரசங்கம் பண்ணும்படியாகவும். மூன்றாவது, வியாதிகளை குணமாக்கும்படியாக அவர்களுக்கு அதிகாரத்தை, அதாவது இது எதை குறிக்கிறது என்றால் ஊழியம் செய்யும்படியாக. முதலாவது நாம் ஆண்டவரோடு தங்கி இருக்கும்படியா. இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எத்தனை பேர், அடுத்த கேள்வி கேட்கும்போது, நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம்? நாம் எவ்வளவு நாள் நமக்கு நாமே ஊழியத்தை செய்து கொண்டிருப்போம்?
எனக்கு நானே நான் ஊழியம் செய்து கொள்வேன் என்றால் நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்வதில் ஒரு பிரயோஜனமும் அர்த்தமும் கிடையவே கிடையாது. நான் எனக்காக வாழ்வேன் என்றால் ஏன் நாம் ஆண்டவர் சீஷர்களை 12 பேரை அழைத்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீங்கள் உலகத்திற்கு போக பிரசங்கம் பண்ண வேண்டும், வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார்? இதுவரை எத்தனையோ பேர் வியாதியின் பிடியில வெளியில இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்மை நம்பி ஆண்டவர் அழைத்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் நம்பி அழைத்தார், அவர்களை சுகமாக்கும்படியாய், அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய். எத்தனை நாள் நான் எனக்காகவே நான் ஊழியம் செய்து கொண்டிருப்பேன், எனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் அழைப்பில் ஒரு நோக்கமும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் பாருங்க. யூதாசை அழைத்த ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? அழைத்த அழைப்பில் அவன் உண்மை இல்லாதவனாய் காணப்பட்டான். முதலாவது இதுதான் யூதாசின் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அழைத்த அழைப்பில் அவன் எப்படி இல்லை? அவன் உண்மை இல்லாதவனாய் இருந்தான். நம்மையும் ஆண்டவர் அழைத்தார். நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறோம்? எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறோம்? நாம் வந்தோம் போனோம் அல்ல. நாம் அட்டெண்டன்ஸ் போடுறதுனால ஒரு ஆசீர்வாதமும் வருவது கிடையாது. நாம் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும், ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். செய்யாத வரையில ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நாம் கடந்து போக ஆண்டவர் ஏற்கனவே இங்க பாருங்க 12 பேரை அழைத்து அதிகாரத்தை கையில கொடுத்து விட்டார். அழைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதிகாரத்தை கையில கொடுக்கிறார். அதிகாரத்தை வாங்கி கொண்ட நாம் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அப்ப என்ன செய்ய வேண்டும்? நம்மை அழைத்த நோக்கம் யூதாசை போல் ஆண்டவர் நம்மை அழைத்தார். எதற்காக? சீஷனாக இருக்கும்படியாய், ஒருபடி மேலே போய் நாம் அப்போஸ்தலர்களாய் இருக்கும்படியாய் அழைத்த ஆண்டவர். எப்படி யூதாஸ் உண்மை இல்லாதவனாய் இருந்தானோ நாமும் எப்படிதான் வாழ்கிறோம்? உண்மை இல்லாத ஜீவிதம் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது உண்மையா இல்லைங்களா? உண்மைதான்ல, உண்மைதான். உண்மை இதுதான். யூதாசை போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூதாசை போல எப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காட்டி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. பாருங்க, இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க? அதாவது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வேண்டும் என்றால், ஜனங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது என்றால், அதாவது நான் ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெயர் போன சபை அல்லது பெயர் போன ஊழியக்காரர், இப்படியா இந்த இடத்திற்கு போனால் மாத்திரமே என்னால் வளர முடியும் என்ற எண்ணம் அநேகரிடத்தில் உண்டு. இது என்ன தெரியுங்களா? நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம், நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஒரு பெரிய சபைக்கு போகிறதுனாலோ, ஒருவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் கீழே இருப்பதினாலோ தனிப்பட்ட விதத்திலே நாம் வளர முடியாது. தனிப்பட்ட விதத்திலே யாரும் வளர்ந்து விட முடியாது. அது யூதாஸே ஒரு நல்ல உதாரணம். யூதாஸுக்கு யாரு பாஸ்டருங்க? இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவன். அதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற பாஸ்டருங்க. இயேசு கிறிஸ்து விட்டு அந்த சபையில இருந்த யூதாஸ்னாலேயே உண்மையா இருக்க முடியவில்லை என்றால், நாம் எந்த பெரிய சபைக்கு போனாலும், என்ன பெரிய போதகர் கையில இருந்தாலும் நாம் வளர முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வளர பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு யாரு? பாஸ்டர். அவர் தான் அந்த சபைக்கு தலைவர். அவர்களிடத்தில் இருந்த அந்த 12 சீஷர்ல ஒருத்தன் எப்படிதான் இருந்தான்? காட்டி கொடுக்கிறவனாய் இருந்தான், உண்மை இல்லாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எந்த நிலையில நின்று கொண்டிருக்கிறோம்? அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில நின்று கொண்டிருக்கிறோம்? முதலாவது, யூதாஸ் அழைத்த அழைப்பில் உண்மை இல்லை. நம்மை அழைத்த ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்றால் உண்மை உள்ளவர்களாய் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் பாருங்க, அதாவது ஒரு கதை, இது உண்மையான சம்பவம் இல்லை, ஒரு கதை. இப்படியாக சொல்லுவார்கள். யாரை குறித்து என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு கதை இது. அதாவது ஒரு மரத்தின் மீது ஒரு அண்டங்காக்கா உட்கார்ந்துருந்தான். தெரியல, நமக்கு எல்லாம் அண்டங்காக்கா தெரியல, எல்லாருக்கும் தெரியும். அண்டங்காக்கானா தெரியும்.
மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்ததான். அப்பொழுது அந்த வழியாக கூட்டமாக புறா கூட்டம் பறந்து போச்சான். என்ன போச்சான்? புறா கூட்டம் பறந்து போனதான். இதை பார்த்த இந்த அண்டங்காக்காவுக்கு, பாரு இந்த புறா கூட்டம்லாம் எவ்வளவு வெள்ளையா இருக்கிறது, நான் மாத்திரம் கருப்பா பிறந்துட்டேன்னு அப்படின்ட்டு ஒரு வருத்தமா அதுக்கு. அது வருத்தப்பட்டு அப்படியே யோசித்து கொண்டிருந்தேன், நான் எப்படி புறாவை போல மாறுவது, நான் எப்படி புறாவை போல மாறுவது என்று யோசித்து கொண்டு பறந்து கொண்டே இருந்ததாம். அப்படி பறந்து கொண்டு இருக்கும் பொழுது, அது எந்த கால, இது கதை, இது உண்மையான நடந்த சம்பவம் இல்லை, கதை இது. அப்படியாக அது பறந்து கொண்டிருந்த பொழுது, அது எந்த மாதம் என்றால் இது டிசம்பர் மாதம், அது இந்த கிறிஸ்துமஸ் நேரம். அந்த நேரத்தில் என்ன, ஒரு வீட்டிற்கு சுண்ணாம்பு அடிக்கும்படியா சுண்ணாம்பு வாங்கி வச்சிருந்தாங்களாம். இந்த அண்டங்காக்க என்ன பண்ணிச்சான், அதுக்கு மனசுல எப்படியாவது நான் புறாவை போல மாறிவிட வேண்டும். இது என்ன பண்ணிச்சான், போயிட்டு அந்த சுண்ணாம்புல போய் முக்கி எழுந்து வெளியில வந்துட்டு, காய்ஞ்ச உடனே அது எப்படி ஆகி போச்சு, இப்ப கலர் எதுக புறாவை போல மாறி போச்சு. இப்ப மரத்துல போய் உட்காந்துச்சான், எப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டுன்னு மரத்துக்கு மேல உட்காந்துக்குது. போன புறா கூட்டம் எப்படி வருது, திரும்பும் அந்த வழியாய் கடந்து வருகிறது. இந்த காகம் என்ன பண்ணிச்சான், அதோடு சேர்ந்து இப்ப வெளியாயிடுச்சுல, கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டது. போகிற வழியில ஒரு இடத்துல என்ன நடந்ததா, ஒருவன் இந்த புறாவுக்கு தானியம் போட்டு கொண்டிருந்தானா. புறாவுக்கு சாப்பாடு இங்க பாக்கணும்ல, அங்கங்க புறாவுக்கு சாப்பாடு, இது மாதிரி தானியம் போட்டு கொண்டிருந்தப்போ எல்லா புறாவும் இறங்கினதா அந்த இடத்துல சாப்பிடும்படியா. கூட சேர்ந்து யாரும் இறங்கினதாங்க, அந்த புதிய புறாவும் இறங்கி சாப்பிடும்படியா எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது, ஒரு புறா இன்னொரு புறாவை பார்த்து சொல்லிச்சான், பிரதர் பிரைஸ் தி லார்ட், நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் வித்தியாசமா இருக்கிறான், அவன் நடையே சரியில்லையே, அவனுடைய நடை எப்படி இருக்குது, சரியில்லையே பிரதர் அப்படின்னப்போ அந்த அந்த புறா சொல்லிச்சான், எனக்கு இதை பத்திலாம் தெரியாது பிரதர், உங்களுக்கு எதனால நீங்க நிறைய போய் அதுகிட்டே கேட்டுங்க. இப்போ இந்த புறா என்ன பண்ணிச்சா, மீண்டும் இன்னொரு புறா கிட்ட போய், பிரதர் பிரைஸ் தி லார்ட், நம்ம கூட்டத்துல ஒருத்தன் வித்தியாசமா இருக்கிறான், அவன் நட வந்து சரியில்லையே. அப்போ அந்த புறா அதே பதில் தான் அவனுக்கும் சொல்லிச்சான், சரி பிரதர். இப்போ கடைசியாக இந்த புறா திடப்படுத்தி கொண்டு நேரா அந்த யாருக்கிட்ட போயிடுச்சான், போ கிளியர் பண்ணினுட்டு அந்த புதிய புறா வீட்டில் போயிட்டு சொல்லிச்சான், பிரதர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்ன உடனே அந்த புறா என்ன சொல்லிச்சான், புதிய புறா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னு சேர்த்து சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான், இது வெறும் பிரைஸ் தி லார்ட் தான் சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு, ஒரு படி மேலே போயிட்டு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னு. இந்த புறாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப நம்ம காட்டிலும் அது ஒரு படி மேலே இருக்கிறது. அப்போ எல்லாம் மற்ற புறாக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதாம். நாம் எல்லோருக்கும் தெரியும், புறா வந்து தரையில ஓடும். புறா வந்து என்ன பண்ணும், தரையில ஓடும் வேகமா. ஆனால் காகத்தால் அப்படி ஓட முடியாது. காகம் வந்து குச்சி குச்சி தான் போகும். இதை பார்த்து தான் அந்த புறா வந்து கேட்டது, உங்க நடக்கையே, நீங்க நடக்கிற விதமே வித்தியாசமா இருக்கிறது. அப்ப அது சொல்லிச்சான், பிரதர் நீங்க குச்சி குச்சி போறீங்களா, நாங்கெல்லாம் சாதாரணமா ஓடுறோமே, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது பிரதர். அது என்ன சொல்லிச்சான், அதெல்லாம் பார்க்காதீங்க, என் கலரை பாருங்க, நானும் வெள்ளை நீங்களும் வெள்ளை, பிரைஸ் தி லார்ட் அப்படின்ச்சான். கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டு என்பது, பிரதர் இல்லை பிரதர், உங்களுடைய நடக்க வந்து உங்களுடைய நடை வந்து எனக்கு சந்தேகமா இருக்கிறது பிரதர். நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் என் நடையை பார்க்காதீர்கள், என்னுடைய உடையை பாருங்கள், நானும் வெள்ளை நீங்களும் வெள்ளை என்று சொல்லிவிட்டு ஹல்லேலூயா என்று சொல்லிச்சான். அந்த புறா கேட்டுட்டு ஒன்னும் சொல்லியான், சரி அப்படின்ட்டு. எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் சாப்பிட்டு விட்டு இப்ப பறக்க ஆரம்பித்த பொழுது இடியுடன் கூடிய ஒரு மழை வந்தது. அந்த இடத்துல போகும்பொழுது என்ன நடந்தது, மழையில எல்லாம் நடைந்த பொழுது உண்மை புறா எல்லாம் வெள்ளையாகவே போய்விட்டது. இந்த முழுகி எழுந்த இந்த காகம் மீண்டும் எங்க தான் வந்து விட்டது, ஒரிஜினலுக்கு வந்து விட்டது. இன்று விசுவாசிகளுடைய நிலை இதுதான். என்ன, நானும் முழுகிட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானே எழுந்து சட்டையை மாத்திக்கின கண்டி உள்ள எதுவும் மாறல, சபையை மாத்திக்கின கண்டி உள்ள எதுவும் மாறல. நான் சபை மாறினாலும் வெளித்தோற்றத்தை மாற்றிக்கொண்டாலும் உள்ளான இருதயம் மாறவில்லை என்றால் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். ஒருவேளை நாம் வெளியில சட்டு போட்டுக்கலாம், வெளியில என்ன வேணாலும் காண்பிக்கலாம், பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம், ஆனால் உள்ளே ஒரு நாள் வெளிப்பட்டு போகும். அல்லேலூயா. யூதாஸ் தன்னுடைய அழைப்பிலே உண்மை இல்லாதவனாயிருந்தான். எப்படி இருந்தான் அவன், அழைத்த அழைப்பிலே உண்மை இல்லாதவனாயிருந்தான்.
அடுத்ததாக நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. முதலாவது யாருக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் எங்கு சொல்லப்பட்டது என்றால், அந்தியோக்கியாவிலே முதலாவது சீஷர்களுக்கு தான் என்ன பெயர் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு அந்த கிறிஸ்டியன் என்ற அந்த பெயரே வரல. இந்த கிறிஸ்டியன் என்ற பெயர் முதலாவது எங்கு வந்தது என்றால், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அந்தியோக்கியா பட்டணத்திலே தான் முதலாவது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அப்போ கிறிஸ்துவம் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்ட பொழுது, நான் சீஷராய் இருக்கிறேன் என்றால் என்னுடைய குரு யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய குரு. ஏன் அவர்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்றால், கிறிஸ்துவை அப்படியே அவர்கள் ஃபாலோ செய்தபடினால், அப்படியே பின்பற்றினபடினால் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று தானாகவே உலகத்து ஜனங்களால் சொல்லப்பட்ட பெயர். அது அவர்களாக ஏற்படுத்தி கொண்டதில் உலக ஜனத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த பெயர். கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற நான், சீஷனாய் இருந்த என்னை கிறிஸ்துவனாய் மாற்றின ஆண்டவர் இப்பொழுது என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அழைத்த அழைப்பிலே உண்மையாய் இருக்கிறோமா? என்ன சொல்வீர்கள்? நீங்கள் சீஷத்துவ வாழ்க்கை தான் வாழ்கிறீர்களா? சீஷன் என்பவன் எப்படிதான் வாழணும் தெரியுங்களா? அவன் இஷ்டம் போல சுயமாய் வாழ முடியாது. ஒரு குருவுக்கு சீஷன் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, குரு என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை சீஷன் பின்பற்றி தான் ஆக வேண்டும். அதுதான் சீஷத்துவத்திற்கான அழைப்பது. அப்படிதான் நாம் வாழ முடியும், அப்படிதான் நாம் வாழ வேண்டும். அதாவது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் சீஷத்துவ வாழ்க்கை. இப்ப பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் யூதாசை அழைத்தார். நமக்கு தெரியணும் யார் சீஷன் யார் சீஷன் இல்லைன்னு முதலாவது தெரியணும். யார் சீஷன் கிடையாது? சீஷன் இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் என்று இல்லைன்னு அர்த்தம். அதை நான் சொல்லிக்கிறதுனால அல்ல, நான் சீஷனாக வாழாத வரையில் நான் யார் கிடையாது? நான் கிறிஸ்தவன் கிடையாது. சீஷனுக்கு தானே கிறிஸ்தவன் பெயர். அப்ப நான் சீஷன் இல்லை என்றால் நான் யார் இல்லை? கிறிஸ்தவன் கிடையாது. நான் பெயர் வச்சுக்கிறதுனால நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட முடியாது. நான் யார் சீஷன் இல்லை? லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் யார் சீஷனா இருக்க முடியாதா? தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காதவன் யார் கிடையாதா? சீஷன் கிடையாது. அதாவது வெறுத்துதல் என்பது அவர்களை வெறுத்து தள்ளி விடுவது அல்ல. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் யாருக்கு பிரதானத்தை கொடுக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதானத்தை கொடுக்கிறவன் தான் சீஷன். அடுத்த வசனத்திலே வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். இரண்டாவது யார் சீஷன் கிடையாது? சிலுவையை சுமக்காதவன் சீஷன் கிடையாது. முதலாவது வாசித்தோம் 26வது வசனத்திலே, குடும்பத்தை முன்பதாக வைத்து கர்த்தரை இரண்டாவது இடத்துல வைக்கிறவன் சீஷன் கிடையாது. பெற்றோர்களுக்கு அல்லது கணவன் மனைவிக்கு அல்லது சகோதர சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு பிரதானத்தை கொடுத்து கர்த்தரை இரண்டாவது இடத்துல வைப்போம் என்றால் அவன் சீஷனும் கிடையாது. சீஷர்களுக்கு தான் என்ன பேர் வந்துச்சு? கிறிஸ்துவன். அவன் கிறிஸ்தவனே இல்லைதான் முடிவில். அவன் யார் கிடையாது? ஆண்டவருக்கு பிரதானத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் சீஷர்கள், அவர்கள் தான் கிறிஸ்தவர். இரண்டாவது யார் கிடையாதா? தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் கிறிஸ்தவன் கிடையாது. சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லாதவன் என்றால் என்ன? சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும். அதாவது நம்முடைய சுயத்தை ஒழித்து விட்டு என்ன மாறணும்? நான் என்ற அந்த சுயம் என்னை விட்டு அகன்றி கர்த்தரை பின்தொடரும் பொழுது அவன் எப்படியாப்பட்டவனாய் இருப்பான்? சீஷனாய் இருப்பான். இல்லை என்றால் அவன் யார் கிடையாது? சீஷன் கிடையாது. அப்போ தன்னை அதே அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், அப்ப மூன்றாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்துல இருக்கிற பொருளுக்கும் பணத்திற்கும் பிரதானத்தை கொடுக்க கூடாது. பொருளுக்கும் பணத்திற்கும் முன்னுரிமை கொடுக்காமல்
கர்த்தரை முதலிடத்தில் வைக்கும் பொழுது நாம் என்ன எப்படிப்பட்டவர்களாயிருப்போம்? சீஷர்களாயிருப்போம். இல்லை என்றால் சீஷர்கள் அல்ல. அப்ப யார் சீஷன்? முதலாவது சீஷன் இல்லை. யார் சீஷன்? யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தில் யார் கீழ்ப்படிந்து அந்த உபதேசத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் சீஷர்கள். அடுத்ததாக யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ இரண்டாவது யார் சீஷர்கள்? யார் அன்பாய் இருக்கிறார்கள்? முதலாவது யார் சீஷர்கள்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர்கள் சீஷர்கள். இரண்டாவது அன்பாய் இருக்கிறவர்கள் சீஷர்கள். மூன்றாவது 15:8 யோவான், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிரு. அப்போ இந்த மூன்று காரியங்கள் யார் செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள். அவர்தான் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்போ முதலாவது யூதாஸை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், யூதாஸ் ஒரு சீஷனாக இருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே உண்மை இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் யூதாஸை போல சீஷனாக அல்லது அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாய் அழைத்தார். நாம் எந்த அளவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? இரண்டாவது யூதாஸ் வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியம் என்னவென்றால், முதலாவது அவன் உண்மை இல்லாதவன். இரண்டாவது யூதாஸ் வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியம் அதே மத்தேயு 26:14-15 வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இரண்டாவது யூதாஸ் வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் என்னவென்றால், பொருள் ஆசை உடையவனாய் காணப்பட்டான். யூதாஸ் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? பொருள் ஆசை உடையவனாய். யார்தான் அவன்? சீஷன் தான், அப்போஸ்தலன் தான். ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படியாய் காணப்படுகிறது? முதலாவது உண்மை இல்லாதவன், இரண்டாவது பொருள் ஆசை நிறைந்தவன். ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னு வச்சுங்களேன், பொருளை குறித்து எங்குமே பேச மாட்டார். உங்களுக்கு பொருள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். பணம் வேண்டாம் என்று வேதத்தில் நீங்க எங்குமே பார்க்க முடியாது. நாம் வாழ்வதற்கு தேவை பணம் வேண்டும், பொருள் வேண்டும். ஆனால் அந்த பணத்தின் மீது ஆசை, பொருளின் மீது வைக்கிற ஆசை தான் கர்த்தர் எதிர்ப்பார். பொருள், இங்க பாருங்க, யூதாசை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? பொருள் ஆசை உடையவனாயிருந்தான். அது அப்ப நம்ம பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. யூதாசுக்கு என்ன, அவனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? பொருள் ஆசை. அந்த பொருள் ஆசை அவன் எப்படி நிறைவேற்றுகிறான் தெரியுங்களா? யூதாஸ் இப்போ போய் பிரதான ஆசிரியர்கள் இடத்துல வியாபாரம் பேசுகிறான். என்ன வியாபாரம் பண்ணுகிறான்? காட்டி கொடுப்பேன், கர்த்தரை முன்பதாக வைத்து வியாபாரம். நீங்கள் அநேக கிறிஸ்தவ உலகத்தில் இதை பார்க்க முடியும். அநேக யூதாசுக்கள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை முன்பதாக வைத்துவிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன யூதாஸ்? எல்லாம் யூதாசுங்க அதுங்க. ஆண்டவரை முன்பதாக வைத்து, ஆண்டவரை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்? கர்த்தரை முன்பதாக வைத்துவிட்டு கோமாளி தனங்களை செய்துவிட்டு காசு சம்பாதிக்கிற கிறிஸ்துவ உலகம் எனக்கு. ஏன் தெரியுங்களா ஆண்டவரை முன்பதாக வைத்து வியாபாரம் பண்ணுகிறார்கள்? மற்ற பிஸ்னஸ் பண்ண நீங்க முதலீடு பண்ணும். இதுக்கு முதலீடுன்னு ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இதுக்கு என்ன கிடையாது? முன்னாடி பணம் போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துறது இன்று கிறிஸ்துவ உலகம் செய்கிற ஒரு கேவலமான செயல் இது. ஆண்டவரை முன்பதாக வைத்துவிட்டு ஆண்டவரை காட்டி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் யார் என்று வசனம் சொல்கிறது? யூதாஸ் காரியோத். அல்லேலூயா. வியாபாரம் கிறிஸ்துவ உலகத்தில் என்ன இன்னைக்கு? எல்லாம் எடுத்தாலும் எது தொட்டாலும் எல்லாமே வியாபாரமாய் மாறி போய்விட்டது. ஜெபித்தாலும் வியாபாரம், தீர்க்க தரிசனம் சொன்னாலும் வியாபாரம். ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அவன் வாங்கினது இலவசமா தான்.
ஆனால் ஜெபித்து அந்த அபிஷேகத்தை இலவசமாய் பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துல போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்கி விட்டு கையேந்தி கொண்டு நிற்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் என்று எதிர்பார்த்து நிற்கிற ஊழியக்காரர்கள் அநேகர், கிறிஸ்துவை மையமாய் வைத்து வியாபாரம் செய்கிற ஊழியக்காரர்கள் அநேகர். எல்லாம் யூதாஸ் காரியோத். எச்சரிக்கையா இருக்க, நாமும் அப்படி இருக்கக்கூடாது. நம்மையும் ஆண்டவர் சீஷர்களாக அப்போஸ்தலர்களாய் அழைத்திருக்கிறார். யூதாசை போல என்ன இருக்கக்கூடாது? பொருள் ஆசை. ஆண்டவர் நம்மை ஒரு நாள் அழைக்கும் பொழுதே நம்மை அபிஷேகிக்கிற ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிக்கப்படும் பொழுதே அவர்கள் தலையின் மீது அபிஷேகத்தை வைக்கிற ஆண்டவர். அந்த அபிஷேகத்தை இலவசமாய் பெற்ற நாம் ஒரு நாளும் வியாபாரமாக்காதிருங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது நீங்கள் எங்கே போனாலும் அதை இலவசமாய் கொடுங்கள், வியாபாரமாக்காதிருங்கள். அல்லேலூயா. யூதாசனுடைய வாழ்க்கையில இரண்டாவது நாம் பார்க்கிறது பொருள் ஆசை. நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பொருள் ஆசை ஒருவருடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா பண்ணும்? நித்தியத்தை இழந்து போகிற வாய்ப்பை கொண்டு வருவிடும். நாம் எல்லோருக்கும் தெரியும், ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து கேட்பான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்பான். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22 22 24 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் எந்த வார்த்தையை கேட்டான்? ஆண்டவர் என்ன சொன்னார்? முன்பு அதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று, ஆண்டவர் சொன்னது அதுதான், இருக்கிறதை எல்லாம் விற்று யாருக்கு கொடுக்கும்படியாய் சொன்னார்? உன்னை சுற்றிலும் அநேக ஏழைமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடு என்று சொன்ன பொழுது, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பூமியிலே எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும் என்று சொன்னார். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அதை கேட்ட அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவனால் அதை செய்ய முடியாமல் அவன் என்ன பண்ணிவிட்டான்? துக்கத்தோடு ஆண்டவரை விட்டு திரும்பி போய்விட்டான். இது நிமித்தம் ஆண்டவர், அவன் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரிடத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எனக்கு வழி சொல்லும் சொன்ன. ஆண்டவர் வழியை சொன்னாரு, ஆனால் அவனால் அதை செய்ய முடியாமல் விட்டு போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பொருள் ஆசை என்ன தெரியுங்களா பண்ணும்? நம்மை நித்தியத்தை இழந்து போக செய்யும். நித்தியத்தை, இது நிமித்தம், பொருள் ஆசை நிமித்தம் நாம் ஒரு நாள் நித்தியத்தை இழந்து போவோம். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாம் இப்ப சபையில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை குறித்து என்ன தெரியுங்களா சொல்லுகிறார்? அதாவது நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறார்? கவனமா கேளுங்க அந்த வசனத்தை. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் 33வது அதிகாரம், எசேக்கியேல் 33, 31, 33, 31. ஜனங்கள் எப்படி வராங்களா? எல்லாம் இன்னைக்கு சபைக்கு வருகிற நோக்கமே இப்படிதான். ஏதோ போனுமே, சபைக்கு போலனா என்ன நடக்கும்? ஆண்டவர் கண்ணு குத்திடுவாரேன்றதுனால என்ன, அந்த நோக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து எப்படி உட்கார்றாங்களா? போலதான், ஜனம் மாதிரி. அது என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கு? ரொம்ப அது வாசிக்க திரும்ப. வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக. அப்போ என்ன அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது ஜனங்கள் போல உட்கார்ந்துனா என்ன மீனிங்? அதுக்கு டிராமா காமிக்கிறது. நம்ம பாஷையில சொன்னா டிராமா காமிக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து நடிக்கிறது. எப்படி? ஆண்டவருடைய பிள்ளைகள் போல வந்து உட்கார்ந்து யார் வார்த்தையா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஏன் செய்யறது இல்ல? வார்த்தையை கேட்கிறார்கள், செய்கிறது இல்லை. ஏன்? உட்கார்ந்து வந்த நோக்கமே சரியில்லைல்ல.
ஆண்டவருக்கு டிராமா காமிக்கிற மாதிரி வந்துட்டு எப்படி வசனம் நமக்கு கீழ்ப்படியும்? செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயம் எங்க தான் இருக்கிறது? பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. ஏன் அப்படின்னா உண்மையாய் ஆண்டவருக்கு உள்ளத்திலே இருக்க விருப்பம் இல்லாததுதான் அதற்கு காரணம். உண்மையாய் நான் கர்த்தரை தேடி வருவேன் என்றால், உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்பேன் என்றால், உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்றால், நாம் ஆண்டவருக்கு பிரதானத்தை கொடுப்போம், பொருள் ஆசையை பின்பதாக வைப்போம். இரண்டாவது நிலையில வசனம் எங்குமே திரும்பவும் சொல்லவில்லை உங்களுக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை என்று. வசனம் எங்குமே எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அதன் மீது ஆசை வைப்பதுதான் பாவம். அது மறைவான பாவத்திற்கு நிகரானது. பாருங்க, 12 சீஷர்கள் இருந்தார்கள். 11 பேருக்கு தெரியாது யூதாஸின் இருதயத்திற்குள் என்ன இருந்தது என்று. அந்த பொருள் ஆசை 11 பேருக்கு தெரிஞ்சுச்சிங்களா? யாருக்கும் தெரியாது. 12 பேரும் ஒன்னாதான் சுத்தினாங்க, 12 பேரும் ஒன்னாதான் போனாங்க, ஒன்னா சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் 11 பேருக்கும் தெரியவில்லை யூதாசுக்குள் இருந்த அந்த பொருள் ஆசை. இது ஒரு மறைமுகமான ஒரு பாவம். இது மறைமுகமான ஒரு பாவம், பொருள் ஆசை. இது பிறருக்கு தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒருவருக்கு தெரிந்தது. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கு நிச்சயமாய் தெரியும். இந்த யூதாசனுடைய வாழ்க்கை, இந்த பொருள் ஆசை அவனை சீஷனாய் அழைத்த ஆண்டவர், அப்போஸ்தலனாய் அழைத்த ஆண்டவர், கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை எப்படியாய் மாற்றி விட்டு தெரியுங்களா? லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தியா இருந்தாலும், ஆண்டவர் பாருங்க மீண்டும் சொல்லுகிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் என்ன சேர்த்து வைத்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது, அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவனுடைய இன்னொரு பகுதியும் பார்த்துவிட்டு யூதாஸினுடைய முடிவு எப்படியாய் போனது என்று நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்பும். முதலாவது, யூதாஸ் உள்ளத்திலே உண்மை இல்லாதவன். யூதாஸ் இரண்டாவது, அவனுடைய பொருள் ஆசை உடையவனாய் இருந்தான். மூன்றாவது, யூதாசை குறித்து வசனம் என்ன சொல்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் 12:5-6 நாம் வாசிப்போம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினால் இப்படி சொன்னான். மூன்றாவது, யூதாஸ் எப்படிப்பட்டவன் என்றால் திருடன் என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது, அவன் எப்படிப்பட்டவன்? வசனம் அதான சொல்லுது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் என்ன சொன்னானா? அவன் இப்படி சொன்னான் என்று வசனம். அப்ப மூன்றாவது, யூதாசை குறித்து என்ன சொல்லுகிறது? அவன் எப்படியாப்பட்டவன்? திருடன். முதலாவது, எப்படிப்பட்டவன்? அவன் உள்ளத்திலே உண்மை இல்லாதவன். இரண்டாவது, பொருளாசை உடையவன். மூன்றாவது, திருடன். சரி, யாருக்கு திருடன் என்று நாம் சொல்லுவோம்? யாரை பார்த்தா திருடன் சொல்லுவோம்? அடுத்தவர்கள் பொருளை அபகரிக்கிற, அது எனக்கு சொந்தம் இல்லாததை மற்றவர்களுடையதை நான் எடுக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்னா திருடன். சரிங்களா? எல்லாருக்கும் இதுல சந்தேகமே கிடையாது. மற்றவர்களுக்குரியதை நாம் எடுக்கும் பொழுது, இப்போ பிரதர் ஜோஷுவா பொருளை நான் எடுத்துட்டேன்னா நான் யாரு நானு? இப்போ என் பொருளை ஜோஷுவா பிரதர் எடுத்துட்டாருன்னா திருடன். திருடன். இப்போ ஆண்டவருக்கு சொந்தமானதை நாம் எடுத்துட்டோம்னா, ஆண்டவருக்கு சொந்தமானதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் எல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. திருடர்களும் திருடிகளும். திருடர்களும் திருடிகளும். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். சரிங்களா? யூதாஸ் காரியத்தை எப்படிப்பட்டவன்? திருடனாய் இருந்தபடியினால்
அவன் வந்து பாருங்க, அந்த தைலம் எவ்வளவுக்கு போகும் என்று சொல்றான், 300 பணம். அவன் அந்த தைலத்திற்குரிய மதிப்பு அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த தைலத்தினுடைய மதிப்பை அறிந்தவன் இயேசு கிறிஸ்துவுடைய மதிப்பை அவன் அறியாமல் போனான். அல்லேலூயா. தைலத்தின் மதிப்பை அறிந்தவன் யாருடைய மதிப்பை அவன் அறியவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பை அறியாதவனாய் காணப்பட்டான். நம்ம எல்லோரும் பாருங்க, இன்னைக்கு நான் உங்களை கேட்டேன்னு வச்சுங்களேன், பிரதர் பாம்பேல வீடு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எவ்வளவு சொல்வீங்க? விலை உங்களுக்கு நல்லா தெரியும். கன்னியாகுமரியில் வீடு எவ்வளோன்னு கேட்டால் இந்த பிரதருக்கு நல்லா தெரியும். வேலூர்ல எவ்வளோன்னா நம்ம பிரதருக்கு தெரியும். எல்லாரும் நாம் உலகத்தின் காரியத்திலே மதிப்பை அறிந்தவர்களாக இருக்கிறோம். உலக காரியத்திலே நாம் மதிப்பை அறிந்தவர்களாக இருக்கிறோம். நாம் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பு தெரியுங்க? எத்தனை பேருக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மதிப்பு தெரியும்? அல்லேலூயா. அறிய வேண்டியது அதுதான். நமக்கு தெரிய வேண்டியது எது? இயேசு கிறிஸ்துவை குறித்தான மதிப்பு. உலக மதிப்பு அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்தான இந்த உலக மதிப்பு நம்ம என்ன கொண்டு வந்து விடும் தெரியுங்களா? பொருள் ஆசை உடையவனாய் திருடனாய் நம்மை மாற்றி விடும். நம்முடைய எண்ணம் எல்லாம் அதன் மேலே வரும் பொழுது எப்படியாவது நாம் அதை சாதித்து விட வேண்டும் என்ற ஒரு துணிகரத்திற்குள்ளாய் நாம் கடந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. இந்த யூதாசை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் திருடனாய் இருந்தபடியினால் என்ன பண்ணான்? அவன் அந்த தரித்திரத்தை குறித்து அவன் அங்கு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அவருக்கு நாம் ஒரு நாளிலே எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்க வேண்டும்? 10/1 எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கணும்? 24 மணி நேரம் நமக்கு இருக்கிறது. அதுல எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்? 2.5 மணி நேரம் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எதற்காக கொடுக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவர் சீஷர்களை அழைத்தார்? தம்மோடு கூட இருக்கும்படியாக அழைத்தார். அப்ப அந்த 2.5 மணி நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த 2.5 மணி நேரம் நாம் ஆண்டவரோடு இருக்கவில்லை ஒரு நாளிலே என்றால் நமக்கு என்ன பெயர்? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, திருடர்கள். ஏன்னா ஆண்டவருக்குரிய நேரம் அது. ஆண்டவருக்குரிய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் யார் நம்ம? திருடர்கள். ஒத்துக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? ஏன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தார்? நாம் திருடனாக வாழும்படியாகவா? இல்ல இல்ல இல்ல. பின் ஏன் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? எத்தனை பேர் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்கிறோம்? ஏன் வாசிக்க முடியவில்லை? அப்போ நம்ம யார்? அப்போ யூதாசுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே இல்லையே. அவனும் திருடன், நாமும் திருடன். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் எப்படி ஆராதித்து விட்டு போகிறோம்? ஜோஷோ பிரதர் சிரிக்கிறாரு. எப்படி நாம் ஆராதித்து விட்டு போகிறோம்? திருடர்களாக ஆராதித்து விட்டு போகிறோம். நாம் மாற வேண்டும். இது நமக்கு ஒருவேளை இந்த நாள், ஒருவேளை இது நமக்கு அதாவது ஒரு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசும் பொழுது நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் 10/1 அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதை கொடுக்கல, ஆண்டவருக்கு கொடுக்காமல் நாம் அதை அபகரிக்கிறோம் என்றால் சொல்லுங்க, திருடர்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஜப நேரத்தை கொடுப்பது கிடையாது, அவருக்கு கொடுக்க வேண்டிய வேத வாசிப்பை கொடுப்பது கிடையாது, கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கொடுப்பது கிடையாது. யூதாசும் நாமும் என்ன வித்தியாசம்? யூதாசும் திருடன், நாமும் திருடன். யூதாசும் பொருளாசை உடையவன், நாமும் பொருளாசை உடையவர்கள். யூதாஸ் கீழ்ப்படியாமல் உள்ளத்திலே உண்மை இல்லாதவனாயிருந்தான். நானும் எப்படிதான் இருக்கிறோம்? உள்ளத்திலே உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. இதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கத்தை சொன்னார். நீங்கள் என்னோடு இருக்கவும், நீங்கள் சுவிசேஷம் சொல்லவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அவர்களுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த யூதாசை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவர்களாய், எட்டப்பர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை
காட்டி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர் ஆவியிலே கலக்கமுற்றார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியிலே வேதனை அடைந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொள்ளும் போது அதே ஆண்டவர் வேதனையோடு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். உங்களில் ஒருவன், அதுக்கு சகோதரிகள் பக்கம் அல்ல, சகோதரிகளையும் சேர்த்துதான் அது வருகிறது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நானோ. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ சொன்னபடிதான். ஏனென்றால் யூதாசனுடைய குணநலங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. யூதாசனுடைய குணநலங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும். அழைத்த அழைப்பிலே உண்மை இல்லை. அழைத்த அழைப்பிலே இரண்டாவது நம்முடைய எண்ணமெல்லாம் பொருள் ஆசையின் மீது. மூன்றாவது அதற்கு மேலே ஒரு படி போய் திருடிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது நான் என்னுடைய இதுவை சொல்ல, வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இதுல என்னுடைய சொந்தமானது ஒன்றுமே, எல்லாவற்றுக்கும் ஆதாரத்திற்கு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். நான் உங்களுக்கு சொன்னேன், சங்கீதத்தில் வாசித்தோம், தீர்மானத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கை. செய்தியை கேட்டீங்க, என்ன தீர்மானிக்க போகிறீர்கள்? அந்த தீர்மானத்தின் படிதான் ஆசீர்வாதம். அங்கு ரூத் தீர்மானம் எடுத்தால், இன்று நான் மாறுவேன், விடாப்பிடியாய் நிற்பேன். இங்கு வந்து சேர்ந்த அவளுடைய விடாப்பிடி அவளை மாற்றினது, வாழ்க்கையே மாற்றினது. ஆனால் ஓர்பாலை குறித்து வசனம் ஒண்ணுமே சொல்ல. அவ எங்க போனால் என்ன ஆனாள் என்று வசனம் ஒண்ணுமே சொல்ல. ஆனால் ரூத் எங்க வந்து சேர்ந்து விட்டால், கர்த்தர் அவளை ஆலயத்திற்கு அனுமதிக்காத ஆண்டவர், மோவாப் தேசத்து ஜனங்கள் ஆலயத்திற்கு உள்ளே வராமல் அனுமதிக்காத ஆண்டவர் அவருடைய பிறத்து வம்சத்தில் வந்து சேர்ந்து விட்டால். காரணம் தீர்மானம். இந்த நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? தொடர்ந்து நான் அழைத்த அழைப்பில உண்மை இல்லாதவனாகவும் பொருளாசை உடையவனாகவும் அல்லது திருடனாகவே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறேன் என்ற ஒரு தீர்மானமா? அல்ல, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம் சொன்னேன். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? தம்மோடு இருக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அநேகருக்கு நீங்கள் போய் அவர்கள் வியாதிகளை சுகமாக்கி, ஏற்கனவே ஆண்டவர் உங்கள் கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை பெற்ற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் எதுவரையிலும் நாம் வாழ போகிறோம்? நமக்காக. நாளைக்கு நாம் மரிச்சா எங்க போவோம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மரித்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். என்ன சொல்லுவீங்க ஆண்டவரிடத்துல? ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்வீங்களா? இல்ல, ஆண்டவர் இன்று உங்களோடு பேசி இருக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க போய் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாத ஆண்டவர். என்ன சொல்லுவீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய்? இல்லை, இப்படிதான் நான் வாழ்வேன் என்றால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வரும் வேளையிலே கைவிடப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும். நான் சபைக்கு வந்து கைவிடப்பட்டு போகிறேன் என்றால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கிறவர்கள் வேற யாரும் கிடையாது. நான் சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு அவருடைய வருகையிலே நான் விட்டு போகப்படுவேன் என்றால் நம்மை காட்டிலும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், வசனம் சொல்லுகிறது 7 ஆண்டுகள் உபத்திரவத்தின் ஆண்டுகள். இப்பொழுது நடக்கிற சூழ்நிலையிலே நம்மளால் நிற்க முடியவில்லை. உபத்திரவத்தின் ஆண்டு நாம் வந்தால் பிசாசினுடைய ராஜ்யம், அவனுடைய அடிமைதனத்திற்குள்ளாய் 7 ஆண்டுகள் முத்திரை போடப்படும். ஒவ்வொரு நெத்திலும் அந்த முத்திரை இருந்தால்தான் நீங்கள் செயல் செய்ய முடியும் உலகத்தில். இப்பொழுதே அதற்குரிய வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. நெற்றியிலே முத்திரை போடப்பட்டு எல்லா செயல்களும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், வாசல் அருகே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். எங்க நின்று தட்டி கொண்டிருக்கிறார்? வாசல் அருகே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் வந்து கர்த்தர் உங்களோடு போஜனம் பண்ணுவார், உங்களையும் கொண்டு செல்லுவார். இல்லை நான் சத்தம் கேட்கல அப்படின்னா வருவார், போய்கொண்டே இருப்பார். சத்தம் கேட்கிறவர்கள் அவரோடு கூட கடந்து போவார்கள். அல்லேலூயா.